நம்ம லிவிங்ல இருக்கிறது நம்ம 2 பேருக்கு மட்டும்தான். அக்கா மாமா பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, புரியுதா? நம்ம பிரச்சனை என்னன்னு சொல்லி உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாம்டா. எங்கடா கல்யாணம் பண்ண? கழுத்துல ஒரு தாலி கூட இல்ல. அது நாங்க சாம்சங் ஷோரூம்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். மாத்திரைக்கு போட்டு பண்ணோம். காட்டு மோந்திர மாட்டீங்க. என்னடா மோதிரத்தை திருப்பி என் தம்பி ஏதாவது கொடுத்தானா? அது இல்லைக்கா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். இது 4வது மாதம். எங்களுக்கு வேறு வழி இல்லை. அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இங்கே வந்தோம். இதுக்கு மேலே மறைச்சா தப்புன்னு தோணுச்சு, அதான் சொல்கிறேன். சரி, நான் பார்த்துக்கிறேன். இப்போ என்னதாங்க பண்றது? ஆமாண்டி, நீங்க 2 பேர் மோதிரத்தை திருப்பி திருப்பி விளையாடிட்டு இப்போ என்ன வந்து கேக்குறியாடி? ஐயோ, நீங்க தாங்க எதனா பண்ணணும். இந்த விஷயத்த கண்டிப்பா மாமா கிட்ட சொல்லி தாண்டி ஆகணும். வேற வழி இல்லை. சரி, நீ எதையும் போட்டு குழப்பிக்காத, நான் பாத்துக்கிறேன். சரி. ஐயோ, 2 பேரும் ஒன்றா உட்காந்துருக்காளுங்களே. இப்போ அந்த பக்கம் திரும்பினோம்னா கண்டிப்பாக அந்த டுபாக்கூர் மோதிரத்தை வச்சு எதாவது செலவு வச்சிருவாளுங்க. சைலண்ட்டாக போயிட்டு நம்ம வேலை என்னவோ அதை பார்ப்போம். ஏன்னா ஏன் ஒரிஜினல் மோதிரத்தை காப்பாற்றிக்கணும்ல, அதை கொண்டு போய் அடமானம் வைக்கிற அளவுக்குலாம் இல்லை. ஏங்க, நீங்களும் அந்த சம்சா ஷோரூம்ல தான் வாங்குனீங்களா? டேய், அது சமோசா ரெடி, சாம்சங் ரெடி. இது நான் வர்ற வழியில் பிளாட்ஃபார்மில் 20 ரூபா கொடுத்து வாங்கினேன். அப்படியா? ஏங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இவ்வளோ ஸ்லோவாக பேசுகிற ஆள் இல்லையே. எந்த கேஜெட்டை ஆர்டர் பண்ணி என்னத்தை திருப்பி செலவு வைக்க போகிறாளுன்னு தெரியலையே. வேறு உன் தம்பியை பற்றி பேசுகிறதா இருந்தால் தயவு செஞ்சு என் டைமை வேஸ்ட் பண்ணாத. ஒரு நிமிஷம் இரு. அவங்களுக்காக இல்லைனா கூட உனக்காக கேட்குறேன், என்னன்னு சொல்லு. இல்லை, என்ன இழுக்கிற? ஒருவேளை உன் தம்பி ஏதாவது வேலைக்கு ஏதாவது போக ஆரம்பிச்சானோ? இல்லை. அதானே. ஏய், இல்லைன்னா வேற யாரோ மோதிரம் போட்டு கூட்டின்னு வரானா சொல்லு. நானே இந்த பிளாட்ஃபார்ம் கடையிலேருந்து 4 மோதிரம் வாங்கி தரேன். என்ன ஏதோ பெருசா வச்சிருக்கிறானாடி? என்னென்ன கேட்டுக்கிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு சைலண்டா இருக்கிற? நம்ம ஜாக்லின் 4 மாசம் முழுகாம இருக்கா. என்ன விளையாடுறீங்களா? ஏற்கனவே அவனுக்கு ஒரு வேலை கூட கிடையாது. இந்த வேலையை மட்டும் கரெக்டா பாத்துருக்கான்ல. நீங்க எங்க டென்ஷன் ஆகாதீங்க. நேத்து போனவன் இன்னும் வீட்டுக்கு கூட வரலங்க. வாட்டுமே வச்சுக்கிறேன், எல்லாம் நீ கொடுக்குற இடம். தள்ளு. எங்கவோ? நீ ஒரு பொண்ணு தானே? இதுதான் எல்லாரும் சொல்றாங்க. சரி, எனக்கு ஒரு டவுட்டு. மோதிரத்தை போட்டதுனால புள்ளைய கொடுத்தானா, இல்ல புள்ளைய கொடுத்ததுனால மோதிரத்தை கொடுத்தானா? இந்த மோதிரமே பக்கத்துல இருக்க ஃபேன்சி ஸ்டோர்ல தான். அறிவில்ல. இந்த மயிர் லிவிங் டுகெதர்லாம் உனக்கு தேவையா? இதுல இந்த அப்படியே மோதிரம் சீன் வேற. உன்னால வர்றது. ஏய், அவங்க வீட்டுல வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க, மூஞ்சில காரி துப்புவாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணை கூட்டினா தான் வீட்டுக்குள்ள சேர்த்துவீங்களான்ட்டு கொஞ்சமாச்சும் யோசி. முக்கிய செய்திகள். குடிபோதையில் அதிவேகமாக வாகனத்தில் சென்ற நபர் விபத்தில் மரணமடைந்தார். இவ்வாறு பொறுப்பில்லாமல் செல்லக்கூடாதென்று காவல்துறையினர் அறிவுரை செய்கின்றனர்.
ஜாக்லின் அக்கா, ஒண்ணும் இல்லடா. வலிக்குதுக்கா. கொஞ்ச நேரம் வலி முடியலக்கா. கூட இப்போ ஆயிடும்டா. ஐயோ. இப்போ ஆயிடும்டா கொஞ்சம். அண்ணா நாங்கள் உள்ளே வரட்டுமா இல்லை இப்படியே வெளியே போயிடவா? எங்கே போவ? எங்களை நம்பி தானே இருக்க. உன் குழந்தைய உன்ன மாதிரி வளர்க்குறதா இருந்தால் மட்டும் உள்ளவா. ஏன்னா 1000 இருந்தாலும் நீ உண்மையை சொல்லியிருக்க. எங்க குழந்தை பார்த்தியா? ஏய் என்னடா இது? மா, அவளுக்கும் அவ குழந்தைக்கும் நம்மளை விட்டா வேற யாரும் இல்லை. 2 பேருமே நம்மளோட குழந்தையா நம்ம கூடயே இருக்கட்டுமே. என்னடாம்மா, எதா வேணுமா? இல்லைண்ணா, லைஃப்பில் செட்டில் ஆகாமல் அந்த டென்ஷன்லேயே கெட்ட பழக்கம் இருக்க ஒருத்தரோட லிவிங் டுகெதரில் அது எவ்வளோ தப்புன்னு இப்போ தானே புரியுது. இப்போது எனக்குன்னு நீங்கள் இருக்கீங்க, அக்கா இருக்காங்க, இதுக்கு மேலே என் குழந்தையும் இருக்கா. இனி எனக்கு இது தேவையில்லைண்ணா. லிவிங் டுகெதர் கேஜெட் கல்யாணம்.